நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். கனி செடி நீ நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. கனி செடி நீ நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. களை பிடுங்கி கிளை நறுக்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்வி. களை பிடுங்கி கிளை நறுக்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்வி. நன்றி இயேசுப்பா. ஆண்டவரே, நாங்கள் உங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பே நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கீங்க. உங்களுக்காக கனி கொடுக்கும்படிக்கு நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கீங்க இயேசுப்பா. ஆண்டவரே, நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி ஆண்டவரே உம்மில் நிலைத்திருந்து ஆண்டவரே உமக்காய் கனி கொடுக்க நீர் எங்களுக்கு அருள் செய்ய போகிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும், கடைபிடிக்க அருள் செய்யும். திதிகன மகிமை எல்லாவற்றையும் நீர் ஒருவரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒருவேளை எத்தனையோ சத்தியங்களை நம்ம கேட்டிருப்போம். வாக்குத்தத்தங்களை கேட்டிருக்கிறோம், எச்சரிப்பின் செய்திகளை கேட்டிருக்கோம், வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க நிபந்தனைகளை கேட்டிருக்கோம், ஆவிக்குரிய செய்திகளை கேட்டிருக்கோம். ஆனால் உன்னத சத்தியம் அப்படின்னு சொன்னால் இந்த சத்தியம்தான். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளலை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஏன்னா ஆண்டவர் தான் மனுஷரை உண்டாக்குன பிறகும் நம்முடைய ஆதி பெற்றோர் அவருடைய கற்பனையை மீறின பிறகும் கூட மறுபடியும் அவர் நம்ம தேடி வந்தார். தேடி வந்த அன்பு தகப்பன். இந்த நாளில் அவருடைய அன்பு நம்மளை தேடி வந்துச்சு, அவருடைய மனதுருக்கம் நம்மளை தேடி வந்துச்சு. தேடி வந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்து இந்த நாளில் அவருடைய சொந்த பிள்ளைகளாக தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு வைத்திருக்கிறார். ஸோ இந்த நாளில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நான் எதற்காக உங்களை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதையெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. அதையெல்லாம் நம்ம கேட்குறது எல்லாத்தையும் ஆண்டு தர அவர் ஆயத்தமாக இருக்கார். என்ன செய்யணுமா, நான் போய் கனி கொடுக்கணுமா, அந்த கனி நிலைச்சிருக்கணுமா, அதற்காக நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்போது பாருங்கள், நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில் இம்மைக்குரிய எத்தனையோ ஆசீர்வாதங்களும் கனிகளாக இருக்குது. அப்போ அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளவும் செய்யணும், அது நிலைத்திருக்கவும் செய்யணும். இன்னொன்று, நாம் மற்றவர்களுக்கு கனி கொடுக்குறவங்களா மாறணும். இது ரெண்டுமே ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஒன்று, கனிகளை பெற்று நாம் என்ன செய்யணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். இன்னொன்று, நாம் மற்றவங்களுடைய பசியை ஆற்றக்கூடிய கனி கொடுக்கிறவங்களாக காணப்படணும். இந்த ரெண்டு தெய்வீக நோக்கமும் இதுக்காக தான் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
அடுத்தால வேதவசனம் சொல்லுது 15வது, இதே யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஸோ அவரில் நம்ம நிலைச்சிருக்கும் போது தான் நாம் என்ன செய்ய முடியும்? கனி கொடுக்க முடியும். ஸோ இப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தேன். அப்போ ஆண்டவர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை தந்துட்டாரு. இந்த பகுதியில் சீசர்கள்ட்ட பேசுகிறார். நான் உங்களை சீசர்களாக என் கூடவே வச்சுருந்துருக்கேன், எல்லாம் செஞ்சுருக்கேன். ஆனால் இனிமேல் நான் உங்களை சிநேகிதர்னு நான் சொல்லுவேன். நான் உங்ககிட்ட எப்படி அன்பாக இருந்தனோ நீங்களும் அதை போல் ஒருவர் அன்பாக இருக்கணுங்கிற புதிதான கட்டளையெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டு தான் சொல்கிறாரு, நீங்கள் போய் கனி கொடுக்கணும். கடந்த நாட்களில் நம்ம கடந்த 2 மாதங்களாக தியானித்த காரியங்களை பார்த்தா ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு? உலுக்கி எழுப்பி உற்சாகப்படுத்தி அழகுபடுத்தி ஆசீர்வதித்து அவருடைய வல்லமையினால் இடைக்கட்டி நம்மளை இன்னும் முன்னேறி செல்ல ஊக்கப்படுத்தி தைரியப்படுத்தி நம்ம என்ன செய்கிறாரு? நான் உனக்கு ஆளுகையும் அதிகாரத்தையும் தந்திருக்கேன்னு சொல்லி நமக்கு ஒரு நிச்சயத்தை தந்துட்டு சொல்கிறாரு, இது எல்லாத்தையும் நான் ஏன் செஞ்சேன் தெரியுமா? நீ போய் கனி கொடுக்கணும்னு சொல்லி, நீ போய் அதிகாரம் செய்யணும், ஆளுகை செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் இல்லை, உன் பேரை பெருமைப்படுத்துறது மட்டும் இல்லை, நீ எனக்கு உகந்த கனிகளை நீ கொடுக்கணும். தீர்க்க தரிசன புத்தகத்தில் சொல்லுவார், நான் உன்னை உயர்குல திராட்சை செடியாக நான் என்ன செஞ்சுருக்கேன்? நட்டிருக்கேன். நீ நல்ல கனியை தரணுங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செஞ்சது? பலனற்ற திராட்சை செடியாக, ஆண்டவர் விரும்பாத கனிகளை கொடுக்கிற ஒரு திராட்சை செடியாக, கசப்பான கனிகளை கொடுக்கிற திராட்சை செடியாக காணப்பட்ட போது நான் உனக்கு என்ன அநியாயம் செய்தேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அடுத்தால சொல்கிறாரு, நீ என் ஜனம் எனக்கு 2 தீமையை செஞ்சாங்கன்னு சொல்லி அங்கலாய்க்காரு. ஸோ அந்த பகுதியெல்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்குது? நான் ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட கனிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ருசி இல்லாத கனிகளை கொடுக்குறான், கசப்பான கனிகளை கொடுக்குறான்னா. ஏன்னா இப்போ நாம் எதை விரும்பி சாப்பிடுவோம்? நல்ல கனினா தான் அதை விரும்பி தேடி போய் சாப்பிடுவோம். சப்புன்னு இருக்குதோ, அழுகுனதோ, கெட்டு போனதோ, இல்லை கசப்பானதையோ நம்ம யாரும் என்ன செய்ய மாட்டோம்? விரும்ப மாட்டோம். ஆனால் இன்றைக்கி நம்மக்கிட்ட அப்படிப்பட்ட கனிகள், புளிப்பான கனிகள், ஒரு இடத்துல சொல்றாரு புளிப்பான கனிகள். ஸோ நாம் இன்றைக்கி எப்படிப்பட்ட கனிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம்? ஒரு கனி கொடுக்குறோம், கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வாழுகிறோம், கனி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம ஊழியம் செய்கிறோம், ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்கிறோம், ஆண்டவருக்காக பணிவிட செய்கிறோம், ஓடுறோம், உழைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் என்னுடைய கனி இன்னைக்கு தேவன் விரும்பக்கூடிய கனியாக இருக்கா அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும்? சிந்திக்க போகிறோம். ஏன்னா ஆண்டவர் நம்ம ஏற்படுத்தினதே நாம் போய் கனி கொடுக்கும்படிக்கும் நம்முடைய கனி நிலைத்திருக்கும் படிக்கும். ஸோ நம்ம நிலைத்திருக்கும் கனிகளை கொடுக்குறவங்களா, எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய கனிகளை கொடுக்குறவங்களா நாம் முதலாவது காணப்படணும். அப்படி நிலைத்திருக்கக்கூடிய கனிகளை கொடுக்கணும்னா ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள உறவு என்ன செஞ்சிருக்கணும்? நிலைத்திருக்கணும். வந்து போறக்கூடிய உறவா இல்லை, அவரோடு கூட ஒட்டப்பட்ட. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு நாள் காட்டு ஒலிவ மரமாக நீங்கள் இருந்தீங்க, ஆனால் நல்ல ஒலிவ மரத்தோட உங்களை ஒட்ட வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த நாளில் நாம் என்ன செஞ்சுருக்கோம்? அவர் சொல்கிறாரு, நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பாருங்கள், அப்போது நாம் கொடி மாதிரி, எப்படி அந்த திராட்சை செடியில் நிலச்சிருக்கிற கொடியும் செடியும் இணைஞ்சு இருந்தால் மட்டும்தான் கனி கொடுக்க முடியும். செடியை விட்டு வெட்டப்பட்ட கொடி என்ன செய்ய முடியாது? கனி கொடுக்க முடியாது. இல்லை செடியினால் அந்த சாரம், தண்ணீர் எல்லாம், பூமியில் உள்ள சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சப்பட்டு கிளைக்கு அனுப்பப்பட்டால் மட்டும்தான், கொடிக்கு அனுப்பப்பட்டால் மட்டும்தான் அந்த கொடி கனிகளை, நல்ல கனிகளை கொடுக்க முடியும், சத்தான கனிகளை, ஆரோக்கியமான கனிகளை கொடுக்க முடியும். ஒரு சரியான ஒரு ஒடிஞ்சு கிடந்தாலோ, பூச்சி அரிச்சிருந்தாலோ, இல்லை வேறு ஏதோ ஒரு காரியங்கள் காணப்பட்டாலோ அந்த கொடி என்ன செய்ய முடியாது? ஆண்டவர் எதிர்பார்க்கிற, எஜமான் எதிர்பார்க்கிற கனிகளை
கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கப்படாத பட்சத்தில் அந்த கிளை என்ன செய்யும்? அறுக்கப்படும். அப்போது அவரோடு நம்ம நிலைத்திருந்து என்ன செய்யணும்? கனிகளை கொடுக்கிறவங்களா காணப்படணும். அப்போ அவரோட நிலைத்திருக்கிற காரியம் அப்படின்னு சொன்னால் அவருடைய வார்த்தையை கை கொண்டு அவரிடத்துல திரும்புகிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய வார்த்தையை தியானித்து அந்த வார்த்தையை வாழ்க்கையாக நம்ம மாற்றும் போது மட்டும்தான் நம்ம என்ன செய்கிறவங்களா காணப்படும்? கனி கொடுக்கிறவங்களா காணப்படுவோம். அப்படி கனி கொடுக்கும்போது நாம் இருக்கிற இடமும் மகிழ்ச்சியாகும், ஆண்டோடைய உள்ளமும் மகிழ்ச்சியாகும். எப்படி நம்ம ஒரு நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டு போது நம்ம புசித்து திருப்தி, நம்ம மனதளவுலையும் திருப்தி ஆகுதோ, நம்முடைய சரீர அளவுலையும் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோமோ, பலத்தை பெற்றுக்கொள்கிறோமோ, அதே போல தான் நம்ம நல்ல கனிகளை கொடுக்கும்போது சரீரப்பிரகாரமான வாழ்க்கையிலையும் நம்ம மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சுதந்திரிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நாம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக ஔஷதமாக காணப்படுதோம், ஆண்டவருக்கு மன மகிழ்ச்சியாக காணப்படுதோம். ஸோ இந்த நாளில் ஆண்டவரே நமக்கு பிரியமான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நீங்கள் என்ன உருவாக்குங்க ஏசப்பான்னு சொல்லி அவர் கரத்தில் கொடுங்க. நான் உங்கள் கூட என்ன செய்தேன்? திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை எடுத்து ஒவ்வொரு நாளும் எப்படி அதில் நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைங்கிற வேரில் இருந்து சத்தியங்கிற அந்த பைபிளை நம்ம தியானித்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதில் இருந்து சாரத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக காணப்படணும். ஸோ வேத வசனம் நம்ம வாழ்க்கையில் ரெண்டரை கலந்ததாக என்ன செய்யணும்? காணப்படணும். அதையும் நம்மையும் பிரிக்க முடியாத அளவுக்கு வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. ஸோ அந்த வார்த்தையை உட்கொண்டு அது எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் நான் அதிகமாய் உட்கொண்டேன்னு சொல்லி யோபு சொல்கிறாரு. அப்படி நாம் என்ன செய்யணும்? ஒரு உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு தேவையான சாப்பாட்டை பார்க்கிலும், சாப்பாடு முக்கியம், சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை, கட்டாயம் சத்தான உணவு, சரிவிகித உணவு நாம் நம்முடைய சரீரத்துக்கு சாப்பிடணும். அதே போல் அதே சத்தான உணவையும் சரிவிகித உணவையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் உள்ளான மனுஷன் என்ன செய்யணும்? போஷிக்கப்படணும். இல்லை நான் மட்டும் பைபிள் வாசித்தா போதும், கட்டாயம் நீங்கள் மட்டும் பைபிள் வாசிக்கணும், ஏன்னா நீங்கள் தான் சாப்பிடணும். ஆனால் அதே நேரத்தில் எப்படி நாம் சமைச்சு சாப்பிட்றதுக்கு கடையில் போய் பொருட்கள் வாங்கிட்டு வரோமோ, நாம் கடையில் போய் பழங்கள் வாங்கிட்டு வரோமோ, உலகத்துக்குள்ளே போய் நம்முடைய காரியங்களை பெற்றுக்கொண்டு வருகிறோமோ, பெற்றுக்கொண்டு வந்து அதை சமைத்து பண்படுத்தி சாப்பிட வேண்டியது நம்ம பொறுப்பு. அதே போல் நம்ம வேதத்தில் தேவ வசனங்களை ஆராய்ஞ்சு கலெக்ட் பண்ணணும். வெளியில் உள்ள ஊழியர்கள் பலவிதமான ஊழியங்கள் நடக்குது, பலவிதமான சத்தியங்கள் அநேகருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. எல்லாவற்றையும் நம்ம சேர்த்து எல்லாவற்றையும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து என் வாழ்க்கைக்கு இந்த சூழ்நிலைக்கு எது சரிவிகித உணவுங்கிறத கண்டுபிடிச்சி நலமானதை கை கொள்ளணும். நலமானதை எடை போடணும்னு சொல்லலை, நலமானதை பற்றி பேசணும், நலமானதை பற்றி விவரிக்கணும்னு சொல்லலை, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எல்லாவற்றையும் சோதித்து பார்க்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். எதையும் ஒதுக்கக்கூடாது, எதையும் தள்ள வேண்டாம், எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரிடத்திலும் அன்பு கூறணும், எல்லாரையும் அரவணைக்கணும். ஆனால் சோதித்து பார்த்து சரியானதை பற்றி கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்மோடது. அவங்க எனக்கு ஜெபிப்பாங்க, இவங்க எனக்கு ஜெபிப்பாங்கன்னா அது ஹோட்டல் சாப்பாடு மாதிரி என்ன செஞ்சிடும்? ஆயிரும். கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும், ஆனால் பின்னால் நம்முடைய ஆரோக்கியம் கெட்டு போயிடும். ஸோ எல்லாமே அவசியமானது, எல்லா விஷயமே அத்தியாவசியமானது. ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட ஐக்கியம் மிக 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 முக்கியமானது. ஸோ வேதத்தில் ஐவகை ஊழியங்கள் இருக்குது, தீர்க்கதரிசிக போதனை இருக்குது, அப்போஸ்தலர் போதனை இருக்குது, போதகரோட போதனை இருக்குது, மெய்ப்பரோட போதனை இருக்குது, தீர்க்கதரிசிகளோட போதனை இருக்குது. எல்லா போதனையும் நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். எல்லாருக்கிட்ட இருந்தும் வார்த்தைகளை உட்கொள்ளணும். மூத்த ஊழியர்களோட வார்த்தைகளை கேட்குறது அவசியம். அதே நேரத்தில் நான் எப்படி நாகமான தேடி ஒரு சிறுபெண்ணோட வாயிலிருந்து வார்த்தைகள் வந்ததோ, அதே போல் ஒரு வேலைக்காரன் கையிலேருந்து வார்த்தைகள் வந்துச்சோ, பீலேயாம் தீர்க்கதரிசிக்கிட்டு கழுத மூலம் ஆண்டவர் பேசினாரோ, அதே போல் ஆண்டவர் சூழ்நிலைகள் மூலம், நம்ம அற்பமாக என்ற மனிதர்கள் மூலம், நம்மளை விட நம்ம பார்வைக்கு ஆகாதவங்க நினைக்கிற
மனிதர்கள் மூலம் கூட ஆண்டவர் என்ன செய்வார், பேசுவார். ஆனால் அதை எது ஆண்டவருடைய சத்தம், எது சத்ருவோட சத்தங்கிறது பகுத்தறியக்கூடிய ஞானத்தை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் பெற்றுக்கொண்டு, ஆண்டவர் அதுக்கேற்ற உணர்வுள்ள இருதயத்தை, உணர்வுள்ள செவிகளை, உணர்வுள்ள பார்வை ஆண்டவர் தரும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருந்து அவருடைய ஆவியினால் நிரம்பி நம்ம ஜெபிப்போம். இன்னும் வேதவசனம் சொல்லுதுன்னா, நீங்கள் ஞான பாட்டுகளினாலும் தேவ வசனத்தினாலும் ஒருவருக்கு ஒரு போதித்து புத்தி சொல்லி கொண்டுருக்கு. ஸோ அந்த ஞான பாட்டுகள், தேவ வசனங்களை நம்ம முக்கியத்துவப்படுத்த அவருக்குள்ளே நம்ம வேர்கொள்ளுவோம். அவருக்குள்ளே வேர்கொள்ளும் போது நம்ம அவருக்காக கனி கொடுக்கக்கூடிய ஒரு கொடிகளாக காணப்படுவோம். சரி, ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மக்கிட்ட எந்த விதமான கனிகளை கேட்காரு? இன்னைக்கு நம்ம நிலைத்திருந்து கனி கொடுக்கணுங்கிறது தான் முக்கியம். எந்த விதமான கனிகளை ஆண்டவர் இன்னைக்கு நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம் என்ன செய்ய போகிறோம், இந்த நாளில் எதிர்பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போது கலாத்தியரில் நம்ம பார்க்குறோம், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம்னு சொல்லி நமக்கு தெரியும். 9 கனிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த 9 கனிகளும் அன்புங்கிற ஒரு கனிக்குள்ளே என்ன செஞ்சுருக்கு, நிலைச்சிருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய அன்பில் நிலைத்திருக்கிறவன் என்னுடைய வார்த்தையை கைக்கொள்வான். அதே யோவான் 15 அதிகாரத்தை பார்த்தோன்னு சொன்னால் 7வது வசனம் சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். அப்போ அவரிலும் அவருடைய வார்த்தையிலும் நம்ம நிலைச்சிருக்கும் போது நம்ம மிகுந்த கனிகளை கொடுப்போம், ஆண்டவரும் மகிமைப்படுவார், அவருக்கும் சீசராக இருப்போம். அதுக்கு அடுத்து சொல்லுதாரு, என்னுடைய 9வது வசனம் சொல்லுது, என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அப்படி நீங்கள் என்னுடைய அன்பு, ஆண்டுடைய அன்பு என்ன? முதலாவது அவர் பிதா கிட்ட அன்பாக இருந்ததுனால பிதாவோட வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு பிதாவோட சித்தத்துக்கு அப்படியே ஒப்பு கொடுத்து என்ன செஞ்சார், அந்த பாத்திரம் அவருக்கு பிரியமாக இல்லட்டா கூட வந்தார், வாழ்ந்து காட்டினார், பிதா நியமித்த காரியத்தை செய்து முடித்து கடந்து போனார். அதே நேரத்தில் இந்த உலகத்தில் அன்பின் மாதிரியாக தன்னை காட்டி கொடுத்த யூதாசையும் நேசித்து அன்பை வெளிப்படுத்தினார். தன்னை விசுவாசியாத தோமாவை, சந்தேகப்பட்ட தோமாவையும் நேசித்து அன்பை வெளிப்படுத்தினார். தன்னை மறுதளித்த பேதுருவையும் அவர் நேசித்து அன்பை வெளிப்படுத்தினார். இன்னும் பார்த்தோன்னு சொன்னால் எல்லா சீசர்களோட வாழ்க்கையும் நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோன்னு சொன்னால் எல்லாருமே பல விதமான குறைபாடுகள் உள்ள மக்கள். ஆனால் அவங்க எல்லாரையும் நேசித்து, நான் உங்ககிட்ட எப்படி அன்பை காட்டணும், நான் உங்ககிட்ட எப்படி மாதிரியை காண்பிச்சனோ அதே போல். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், உங்களில் பெரியவனாக இருக்க விரும்புகிறவன் பணிவிடைக்காரனாக இருக்கிற கடவன் சொல்லிட்டு அந்த பணிவிடையை அவங்க கால்களை கழுவி அந்த பணிவிடை அவங்க தன்னுடைய இடுப்பு சேலையால் அதை என்ன செஞ்சார், தொடச்சார்னு சொல்லி பார்க்கும். அப்போது அந்த உக்கிரானத்துவத்தை, அந்த பணிவிடை தன்மையை கூட அவங்களுக்கு செய்து காட்டினார். ஸோ இப்படி நிறைய காரியங்களை அவங்கள கூடவே கூட்டிகிட்டு போய் நிறைய இடத்துல குஷ்டரோகியை தொட்டு அவர் குணமாக்கினார். எளியவங்களை அவர் அரவணைச்சி அன்பு காட்டினார். இன்னொரு இடத்துல சொல்றாரு, நீயோ விருந்து பண்ணும்போது சப்பானிகளையும் ஊனரையும் குருடரையும் அழைப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, பிணியாளிக்கு தான் வைத்தியன் தேவை, பாவிக்கு தான் ரட்சகன் தேவை அப்படிங்கிறத சொல்லிட்டு பாவியோடு கூட அவர் என்ன செய்கிறாரு, ஆயக்காரரோடும் பாவியோடும் பந்தி இருக்கிறாரேன்னு இந்த உலகம் நியாயம் தீர்த்துச்சு. ஆனால் அவர் தன்னுடைய சீசர்களுக்கு இதெல்லாம் அவர் என்ன செய்தார், செய்து காட்டினார். ஸோ இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்கோம்? ஒருவேளை அந்த பரிசேயரை போல, ஆயக்காரரை போல, வேதபாரகரை போல, நியாய சாஸ்திரிகளை போல ஆண்டவரையே அவங்க குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டு, குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு, அவர் பின்னால் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காகவே பின்னாலே போனாங்க, குறை கண்டுபிடிக்கிறதுக்காகவே பின்னாலே போனாங்க, நியாயம் தீர்க்கிறதுக்காகவே பின்னாலே போனாங்க. இன்றைக்கி விசுவாசிகளாகிய நாம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம்? ஆண்டவரை போல, அவர் விரும்புகிற அந்த கனிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோமா? இல்லை இந்த உலகத்தாரை போல, உலகத்தை போலவே. ஏன்னா புற மதஸ்தருக்கும் கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறவங்களுக்கும் வித்தியாசமே இல்லாமல் தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஜீவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த காரியங்களெல்லாம் மாற்றி, ஒருவேளை கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், மாம்சத்தில் நமக்கு ஒரு இயல்பு இருக்குது. ஆனால் அந்த இயல்பை நம்ம மேற்கொண்டு தேவனுடைய இயல்பை வெளிப்படுத்துகிறவர்களாக நம்ம காணப்படுவது தான் ஆவிக்குரிய கனி கொடுக்குற வாழ்க்கை. அந்த கனி கொடுக்குற வாழ்க்கையை நம்ம வாஞ்சிக்கணும். முதலாவது, ஆண்டவரே நீங்கள் என்னை ஏற்படுத்துறது கனி கொடுக்கும்படிக்கு, அந்த கனி என்னென்னா உங்கள் இயல்பை நான் என்னில் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தணும் என் மூலம். அப்போ நீங்கள் எனக்குள்ளே வாசமாக இருக்கீங்க, உங்கள் சகலவித கிருபைகளோடு எனக்குள்ளே வாசமாக இருக்கீங்க. இன்றைக்கி உலகம் வல்லமே எதிர்பார்க்குற அளவு, கடவுளை
வல்லமை உள்ளவராக காட்டக்கூடிய அளவுக்கு அன்பானவராக காட்ட இன்னைக்கு நாம் என்ன செஞ்சிட்டோம், மறந்து போனதுனால தான் அவருடைய அன்பையும் வெளிப்படுத்த முடியலை, வல்லமையும் வெளிப்படுத்த முடியல. எங்கே அன்பு வெளிப்படுதோ அங்கே தான் ஆண்டோடைய வல்லமையும் வரமும் வெளிப்படும். ஸோ அவருடைய வல்லமையை நம்ம விசுவாசிக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வல்லமையை வெளிப்படுத்துறதுக்கு அன்பை வெளிப்படுத்த முடியாதபடிக்கு கசப்பும் வைராக்கியமும் வெறுப்பும் நியாயந்திக்கிறதும் உலகத்தான போல ஜீவிக்கிறதும் அந்த வல்லமை வெளிப்பட முடியாதபடிக்கு ஆண்டோடைய அந்த கிளைகளில் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பில் அடைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அடைச்சிக்கிட்டு இருக்க அந்த பகுதியை நம்ம என்ன செய்யணும், இந்த நாளில் சீர்படுத்தி அவருடைய அன்பு முதலாவது வெளிப்படும்போது அந்த அன்புக்கு பின்னால் தான் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் வல்லமை வெளிப்படும். வேதவசனம் சொல்ல அவர் நம்ம தேவனுடைய குமாரனை தன்னுடைய நசரனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அவர் நிரப்பி இருந்தார். அதனால் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். ஸோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியில் தெளிந்த புத்தியும் அன்பும் ஞானமும் பலனும் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஸோ முதலாவது அன்பை வெளிப்படுத்தும் போது ஆண்டுடைய வல்லமை நம்ம மூலம் வெளிப்படும். அங்கே கனிகள் நம்ம மூலையும் வெளிப்படும். மற்றவங்களுக்கும் கனிகளை நம்ம என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். நிலைத்திருக்கும் கனிகளாக நிலைத்திருக்கும் ஆத்துமாக்களை உருவாக்க முடியும். ஸோ ஆண்டவரை குறித்து பார்த்தோன்னு சொன்னால் கூட ஆண்டவர் சுவிசேஷத்தில் ஒரு இடத்துல பார்த்தோன்னா அவர் திரளான ஜனங்களை கண்டு மனது உருகி அவங்க மேலே தன் கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார்னு இருக்கும். முதலாவது ஆண்டுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டது மனதுருக்கும், பின்னால் தான் குணமாக்கும் வரம் செயல்பட்டுச்சு. அதே போல் தான் அன்றைக்கி திருச்சபை வரங்களை வெளிப்படுத்தும் போது மற்றவங்களை உலகத்தில் உள்ளவங்க எப்படி இயேசுவானவரை தேடி வந்தாரோ அதே போல் ஜனம் திருச்சபையை தேடி வரும். ஆனால் அதுக்கு முன்னால் வரம் வெளிப்படணும்னா திருச்சபை தெய்வீக அன்பை வெளிப்படுத்தணும், தெய்வீக கனிகளை வெளிப்படுத்தணும். ஆவியின் கனியோ சகல நற்குணத்திலும் உண்மையிலும் விளங்கும் சொல்லி எபேசு சபைக்கு பவுல் எழுதியிருக்கிறாரு. திருச்சபை இந்த ஆவியின் கனியை வெளிப்படுத்தணும்னா சகல நற்குணமும் என்ன செய்யணும், காணப்படணும், உண்மையும் காணப்படணும். இந்த ரெண்டைக்காகவும் இன்னைக்கு நம்ம திருச்சபையாக நம்ம விசுவாசிகளாக ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே உங்கள் கனிகள் யான் மூலம் வெளிப்படணும்னா உங்கள் கனிகளால் என்ன நீங்கள் அலங்கரிங்கன்னு சொல்லி எங்கே நம்ம வாஞ்சியின் தாகமா கேட்கமோ அப்படி அந்த தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து பயிரிடுகிறவனுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கிற நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். ஸோ கேட்குற சத்தியத்தை வாழ்க்கையில் அபியாசப்படுத்தப்படுவோம். சத்தியத்தை போதிக்கிறவங்களா மாத்திரம் இல்லை, கைக்குறவங்களா திருவசனத்தின்படி நடக்கிறவங்களா மாறுவோம், கைக்கொள்வோம், மற்றவங்களை நியாயந்திருக்கதை விடுவோம். ஏன்னா ஆண்டவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் பங்கிருந்தார். அவர் சொல்கிறாரு, பாவிகளுக்குத்தான் பிணியாளிக்குத்தான் வைத்தியன் தேவை, பாவிக்குத்தான் ரட்சகன் தேவை. ஸோ முதலாவது நாம் பாவிங்கிறத நானும் நீங்களும் என்ன செய்வோம், உணர்வோம். ஸோ ரட்சகரை நாம் பெற்று அனுபவிப்போம். மற்றவங்களை பாவத்தில் அடிமைப்பட்டு இருக்கிற ஜனங்களை விடுவிக்கிறதுக்கு அங்கே கடந்து செல்வோம். அப்படி போகிறவங்களையும் நம்ம நியாயந்திக்காமல் அவங்கள ஒத்துழைக்கமோ இல்லையோ நியாயந்திக்காமல் அமைதியாக இருப்போம். ஆண்டுடைய அன்பை வெளிப்படுத்துவோம். ரட்சகர்களாக ஆண்டர் நம்ம ஒவ்வொருவரையும் உருவாக்குவாராக. ரட்சிப்பின் கனிகள் நம் மூலம் நம்முடைய திருச்சபையின் மூலம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் மூலம் வெளிப்படுவதாக. ஆண்டவரும் மகிழ பண்ணுவோம். அநேக ஜனங்களையும் நம்ம மகிழ பண்ணுவோம். ஆண்டவருக்காய் நற்கனிகளை கொடுக்கும்படிக்கு அவருடைய அன்பில் நிலைத்திருக்க கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் அருள் செய்வாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பிரியமான சியோனே, பழுதில்லாத சியோனே, பரமபிதா விரும்பும் சியோனே, மணவாளன் இயேசுவின் மணவாட்டியானாயே, மகிழ்வோடு ஆடி பாடிடு, நீ மகிழ்வோடு ஆடி பாடிடு. அன்பின் தகப்பனே, உம்மில் நிலைத்திருந்து உமக்கான கனிகளை கொடுக்க, நீர் பிரியப்படும் கனிகளை கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு அருள் செய்யுங்க. ஆவியின் கனியோ சகல நற்குணத்திலும் உண்மையிலும் விளங்குகின்ற வசனம் ஆண்டவரே என்னிலும் எங்களிலும் வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன்.